இங்க தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லைன்னு. பாரதிய ஜனதா கட்சியில தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், அவ்வளவுதான். இதுல போட்டி எங்க வந்துச்சு? அதனாலதான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன். தலைவருக்கு மத்த கட்சி மாதிரி 50 பேர் போய் 50 பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்கண்ணே. எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம். அப்ப போட்டி எங்கிருந்து வருதுங்கண்ணா? தோட்டத்துக்கு போயிடும் மேடம். நீங்க ஜேர்னலிஸ்டா? ஐயா வேண்டாம். ஆமா, ஏன் தலைவா என்ன மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? நீங்க அதுக்குள்ள மறந்துடுவீங்களா? ஒரு விவசாயியோட பையனா இருப்பேன், மறந்துடுவீங்களா? என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா. கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான். அதுல சமரசம் கிடையாது. யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும். எந்த நேரத்தில் தேசிய கட்சியா இருக்கிறோம், பல விஷயத்தை பார்க்கணும். 2026 தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியம், மக்களுக்கு முக்கியம். மக்கள் திரும்ப 5 வருஷம் இதே திமுக கொடுமையில மக்கள் மறுபடியும் 5 வருஷம் மாட்டணுமா? அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரு தொண்டனாக கட்சி சொல்ற பணியை பாடி செஞ்சுட்டு போறாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. வேறங்க எல்லாம் பேசுவோம் தலைவா. அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாம் பேசுவோம். தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம். சொல்லுங்க அந்த கேள்வி கேளுங்க, முக்கியமான கேள்வி. தலைவா இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தலைவா. ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுல இருக்கீங்க? டெல்லி போனா ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்புற ஆள் நான். அதனால எதுவும் கவலைப்படாதீங்கன்னா இங்க தான் உங்க முன்னாடி சுத்திட்டு இருப்பேன். அண்ணா டாஸ்மார்க் வழக்கு நல்லா கேட்டீங்க, நல்ல கேள்வி அண்ணே. அதாவது திமுகவுடைய அமைச்சரவையில் 13 பேருக்கு மேல இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தமிழ்நாடு நீதிமன்றங்கள் நடக்குது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல, ஹைகோர்ட்ல நடக்குது. 13 அமைச்சர்கள் 35 பேர்த்துல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. இதை கேட்கலாமே முதலமைச்சர், பக்கத்து மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணலான்னு. எப்படி இதெல்லாம் கேட்காம டாஸ்மார்க் வழக்க மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு மாத்தணுமா? என்ன டிராமா பாருங்க. இவங்க தான் குதிச்சு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. இவங்க தான் குதிச்சு ஹைகோர்ட்ல ஸ்டே கேட்டாங்க. இப்ப ஹைகோர்ட்ல அமர்வு மாறிய பிறகு, அமர்வு நீதிபதிகள் மாறிய பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணுது? ஐயோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு ஐயோ இந்த டாஸ்மார்க் வழக்க பக்கத்து மாநிலத்துக்கு மாத்துங்க. நான் முதலமைச்சர் கேட்கிறேன், ஐயா 13 அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்க இதே கடிதம் போட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புங்க. அப்புறம் டாஸ்மார்க்கு நான் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்றேன். உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். நீதிமன்றம்னா நியாயமா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்கன்னு சொல்ற நீங்க டாஸ்மார்க்கு மட்டும் ஏன் பக்கத்து மாநிலத்துக்கு போகணும்? அப்ப உங்க மடியில கனம் இருக்கு, வழியில பயம் இருக்கு. எதையோ மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறீங்க. அன்னைக்கு டாஸ்மார்க் ஆர்ப்பாட்டத்தில் நான் சொன்னது நடக்கத்தான் போகுது. கைதுகள் இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு இடி மேல. அவங்க நேர்மையான முறையில விசாரணை பண்ணணும். நேர்மையான முறையில தப்பு செஞ்சவங்களை கைது பண்ணணும். மக்களுடைய வரிப்பணத்தை திரும்ப நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்.